وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قد قال تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى: وما منعهم أن تقبل منهم نفقاتهم إلا أنهم كفروا بالله وبرسوله ولا يأتون الصلاة إلا وهم كسالى ولا ينفقون إلا وهم كارهون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. அளவில்லா அருளும் நிகரில்லா கிருபையுடைய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் துவங்குகிறேன். புகழ் அனைத்தும் ஏகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய ஒப்பற்ற வாழ்க்கை வழிகாட்டுதல்களை இந்த உலகத்தில் நல்ல முறையில் பின்பற்றி நடக்க இருக்கின்ற எல்லா நல்லவர்கள் மீது நிகழ்த்து உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் முஸ்லிம்களாகிய நம் மீது அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மா என்ற ஒன்றுகூடல் மூலம் அல்லாஹ்வை துதிப்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே எல்லாம் வல்ல இறைவனை எல்லா நிலையிலும் அஞ்சு நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் உபதேசித்துக் கொள்கிறேன். இதற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு விட்டு சென்ற உன்னதமான வழிகாட்டுதல்கள் இன்றளவிலும் உயிர்ப்போடு அல்லாஹ்வுடைய வேதமாகவும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரின் வழிமுறைகளாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. என்னதான் அது உயிர்ப்போடு இருந்தாலும் அதை பின்பற்ற வேண்டும், அதை விளங்கிக் கொள்ள வேண்டும், அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் எதிர்பார்ப்பும் முஸ்லிம்களாகிய நமக்குள் இருக்கும் பொழுதுதான் உண்மையிலேயே நாம் முஸ்லிம்களாக வாழ முடியும். இல்லை என்றால் பெயர் அளவிலே இஸ்லாம் நமக்குள்ளே இருக்கும், ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தின் நடைமுறைகளோ செயல்பாடுகளோ நம்முடைய அன்றாட வாழ்வில் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்காது. அந்த விதத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான செய்தி, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் இந்த உலகத்தை விட்டு செல்கிறார்கள். இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய திருத்தூதர் விட்டு சென்ற பல விஷயங்கள் உண்டு. அதில் அவர்கள் கொஞ்சம் சொத்தையும் விட்டு சென்றார். அவர்கள் கொஞ்சம் சொத்தையும் இந்த சமுதாயத்திற்காக விட்டு சென்றார். நம்மிலே யாருமே நம்முடைய சொத்துக்களை இந்த சமுதாயத்திற்காக விட்டு கொடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லாதவர்கள். இன்னைக்கு நாமளும் வக்ஃப் செய்யலாம்,
அல்லாஹ்விற்காக அப்படின்னு ஒரு சொத்தை பூரணமாக இறைவனுக்காக கொடுக்கக்கூடிய வேலையை நாமும் செய்யலாம். ஆனால் செய்தாக வேண்டும் என்ற கட்டாயம் நம்மில் யாருக்கும் கிடையாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய வாரிசுதாரர்களுக்கு நம்முடைய சொத்துக்களை அனந்தரமாக அனுபவிப்பதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறதோ அவர்களை சும்மா விட்டு செல்லக்கூடாது என்பதுதான் முஸ்லிம்களாகிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளை. அப்படி இருக்க அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய தந்தையின் தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய திருத்தூதருக்கு செல்லுதலுக்கு பிறகு அடுத்த கலீஃபாவாக யார் இருந்தார்களோ அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஒரு நாள் வந்து ஒரு முறையீட்டை வைக்கிறார். முறையீடு என்ன தெரியுமா? மதீனாவிலே ஃபதக் என்ற பகுதியிலே என் தந்தைக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்கிறது. ஹைபரிலே 5 என்பதும் கனீமத் என்பதும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் விட்டு சென்றது. அதில் குடும்ப வாரிசாகி எனக்கு பங்கு இருக்கிறது, எங்களுக்கு பங்கு இருக்கிறது, எனவே எங்களுக்கு அதை தாருங்கள் என்பது கோரிக்கை. இந்த இடம் நிறைய கேப் இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணி தான் நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தடையும் சொல்றேன் நான், பின்னால் வர்றவங்களுக்கு இடம் இல்லாமது போகும். எல்லாம் நல்ல இடம் வசதியா இருக்கு, இருக்கிற இடத்த நீங்க ஃபில் பண்ண மாட்டேங்க. கொஞ்சம் அந்த தட்டி விட்டு அவரை எழுப்பி முன்னால் அந்த இடத்த சரி பண்ணுங்க. சரி, அந்த இடத்த சரி பண்ணி சரி பண்ணுங்க. இடத்த கேப் உடைக்காது. கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல நல்லாப்பா, வாப்பாக்கு வாப்பா அப்பாஸும் வருகிறார், அவருடைய பேத்தி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்னை ஃபாத்திமாவும் வருகிறார்கள். இருவரும் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த கோரிக்கை ஃபதுக் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலமும் ஹைபரில் கிடைக்கப்பட்ட அந்த கனிமத்துடைய பொருள். இந்த 2 கோரிக்கையையும் ஹலீஃபாவுடைய கண்ட்ரோல்ல அந்த சொத்து இருப்பதனால் அந்த சொத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு தேவையும் கடமையும் யாருக்கு இருக்கிறது என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பதில் சொல்லக்கூடிய இடத்துல அன்னை ஃபாத்திமாவை பார்த்தும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரை பார்த்தும் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு சொல் எனக்கு தெரியும், நான் அதை நிர்வாகம் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறேன், நான் சொல்லுகிறேன் கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா நுரஸ் இன்னா நஹ்னுல் அம்பியா, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரின், நாங்கள் அல்லாஹ்விடத்திலே இருந்து வந்த தூதர்கள், நாங்கள் இந்த உலகத்திலே லா நுரஸ் எதையும் எங்களுக்கு பிறகு வரக்கூடிய சந்ததிகளுக்கு அனந்தர சொத்தாக விட்டு செல்வதில்லை. மா தரக்னா, எதை நாங்கள் இந்த உலகத்திலே விட்டு சென்றோமோ சதக்கத்துன், அது இந்த சமுதாயத்திற்கு சதக்காவாக கொடுக்கப்படுவதாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்த வார்த்தை சேர்த்தே சொல்றாங்க, இன்னமா யஅகுலு ஆலு முஹம்மத் ஃபி ஹாதல் மாலி, நான் விடுவதற்கு முன்னர் இந்த உலகத்திலே முஹம்மதுடைய குடும்பத்திற்கு எந்த சொத்து சொந்தமாக இருந்ததோ அதைத்தான் அவர்கள் புசித்திருக்க முடியும். எப்பொழுது முஹம்மது இந்த உலகத்தை விட்டு பிரிதே செல்கிறேனோ, நான் விட்டு சென்ற எதுவாக இருந்தாலும் அது சதகா தர்மம் தான், அது என்னுடைய குடும்பத்திற்கு பனு ஹாஷிமிற்கு ஆகுமானது அல்ல என்று சொல்லி முடிக்கிறார். சொல்லிவிட்டு இப்படி சொன்ன உடனே சட்டுன்னு யாராலே அதை ஏற்றுக்க முடியாது. எல்பா மனுஷன் தானே. இன்னைக்கு பெரிய சொத்துக்கள் உலகத்துல பிரச்சனையே எதுக்குதான். நீங்க சமீபத்தில் ஒரு காணொளி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாரையும் உள்ளத்தை உழுக்குன ஒரு கடுமையான காணொளி. பெத்த தந்தை சொத்தை எழுதி வைக்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக அவர் இருக்கக்கூடிய வீட்டிலே, அவருடைய வீட்டில் அவர் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அந்த சேர்ல சாஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு ஆண்மகன் வருகிறான், அவன் ஆம்பளையே கிடையாது, வந்து அடிக்கிறான். உலகம் ஃபுல்லா அது செப்பரேட் ஆச்சு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் அவுட் ஆன ஒரு செய்தி. அடிக்கிறான். வழக்கு போட்டு அவனை உள்ளத்துக்கு வச்சுட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் சொத்திற்காக எவ்வளவு எட்ஜுக்கும் போகக்கூடிய ஒரு கிளை நிலை இன்று இருக்கிறது. ஆனால் சொத்திற்காக ஆசைப்படக்கூடிய, எதிர்பார்க்கக்கூடிய மனநிலை என்பது யதார்த்தமாக மனிதர்களுக்கு உள்ளது. அன்னை ஃபாத்திமாவும் அப்பாஸும்
ரலியல்லாஹு அன்ஹுமா வந்து அல்லாஹ்வுடைய திருத்தூதரின் கலீஃபாவாக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அந்த கோரிக்கையை தான் வைக்கிறார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி லகராபத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்ப இலைய அன் அஸ்ல மின் கராபதி. உண்மையிலேயே இந்த உலகத்திலேயே என் சொந்தங்களை நான் நெருக்கி வாழ்வதை விட ஆக நெருக்கமாக நான் ஒரு சொந்தத்தை தேர்ந்தெடுப்பேன் என்றால் அல்லாஹ்வுடைய திருத்தூதரின் சொந்தங்களைத்தான் நான் தேர்ந்தெடுப்பேன். ஆனால் உங்களுடைய நெருக்கம் வேண்டும் என்பதற்காக நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன சொல்லை மீற முடியாது. ஒரு காலமும் அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு சென்ற சொத்தை உங்களுக்கு நான் தரமாட்டேன் என்று திட்டவட்டமாக பதில் சொல்கிறார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பிற்குரியவர்களே, இங்கே மிக முக்கியமான படிப்பினை நமக்கு இருக்கிறது. இதை ஒட்டி பெரிய வரலாறுலாம் சொல்லப்படுது. அபூபக்கர் தான் அவங்களோட ஃபாத்திமா அம்மா பேசல, அவங்க ரசூலுல்லாஹி மரணத்திற்கு பிறகு 6 மாசம் உயிரோடு இருந்தாங்க. அந்த இடைப்பட்ட காலத்துல இவங்க 2 பேருக்கு மத்தியில இருந்த அந்த ஷஹனா அது ஒரு பெரிய பகையாகவே நீடித்தது. ஒரு நாள் இரவில் இறந்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குளிப்பாட்டி அடக்கினார்கள். அதுவரையிலும் பேச்சு தொடரவில்லை என்றெல்லாம் சொல்கிறார்கள். சம்பவம் அப்படி தொடரவில்லை, அவர்களோடு பேச்சுவார்த்தை இருந்திருக்கிறது என்றும் வரலாற்றில் சில தரவுகள் தெளிவாக இருக்கிறது. அது நீண்ட நெடிய செய்தி, நான் அதற்குள் செல்லவில்லை. இப்பொழுது விஷயம் என்னவென்றால், சதகா தர்மம் தானம் பொதுவாக விடுதல் என்பது காலம் காலமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை. காலம் காலமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய வழிமுறை. அந்த வழிமுறை ஏன் வந்தது என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொன்னதனால் வந்தது. அல்லாஹ் என்ன சொன்னார்? ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி வ அன்ஃபிகு மிம்மா ஜஅலக்கும் முஸ்தக்லஸீன ஃபீ. அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள். அத்தோடு அல்லாமல் இறைவன் உங்களை எந்த சொத்துக்களின் மீது எந்த பொருளாதாரங்களின் மீது நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரத்தை தந்திருக்கிறானோ அதை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அன்புக்குரிய சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. விசுவாசம் கொள்ளுங்க, அல்லாஹ்வை ஏத்துக்கிடுங்க, அல்லாஹ்வுடைய தூதரை ஏத்துக்கிடுங்க. அல்லாஹ் உங்களை எந்த சொத்துக்களை நிர்வாகம் செய்வதற்காக அந்த உலகத்திலே தந்தானோ, நம்ம கையில தந்திருக்க அவ்வளவு சொத்து அப்படியானதான் நல்ல விளங்குவோங்க. நம்முடைய பெற்றோர் வழியாக நமக்கு வந்திருந்தாலும், நாம் சம்பாதித்தாலும், நாம் போர்களிலே ஈட்டிய கனிமத்தாக இருந்தாலும், நமக்கு 5 என்று கிடைத்ததாக இருந்தாலும், உலகத்துல எந்த பொருளாதாரம் எப்படி கிடைத்தாலும் சரி, ஹலாலாக நாம் தேடி கிடைத்த அனைத்தும் நமக்கு உரியது. ஆனால் அது நாம் நிர்வாகம் செய்வதற்காக நம்மிடத்துல தரப்பட்டது. அதுல நமக்கு ஏகபோக உரிமை உண்டு. ஆனால் அது அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யப்பட வேண்டும். இந்த செலவு செய்யப்படக்கூடிய பொருளாதாரத்துக்கு பார்த்தீங்களா, இது 2 டைப்ல இருக்கு. ஒரு டைப் என்ன? ஃபர்லான ஜக்காத், இன்னொன்று சதகா, உபரியான சதகா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போன சதகா தான் இந்த உம்மத்துல யார் வேண்டும் என்றாலும் பயன்படுத்தலாம் என்பதுதான். யார் அதை பயன்படுத்த முடியாது என்றால், யார் ஆலு முஹம்மது என்று இந்த உலகத்தில் இருக்காங்களோ அவங்க மட்டும் பயன்படுத்த முடியாது. இன்னைக்கும் உலகத்துல யாராவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராசத்துல இருக்குன்னு சொன்னா அவங்க எந்த சொத்தை சாப்பிட முடியாது. இன்னைக்கு கொஞ்சம் பேர் பிச்சை வாங்கிட்டு சுத்துவாங்க பாருங்க, நாங்க அங்க உள்ள வாரிசுலாம் சொல்லுவான். அப்படி சொல்லக்கூடிய யாரும் யாரிடமும் தர்த்திரியத்தனமாக கையேந்த முடியாது. பொது நிதியில் சேர்க்கப்பட்ட பொருளாதாரத்திலே அவர்கள் எந்த சொந்தத்தையும் அடைய முடியாது. ஆனால் அதற்கு நேர் மாற்றமாக அவருடைய குடும்பத்தில் அல்லாத அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொது சொத்தை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளை தந்திருக்கிறான். அதற்குரிய வழிமுறைகளை உருவாக்கி அந்தந்த வழிமுறைக்கு உள்ள இருந்து வந்தா அந்த சொத்துக்களை என்ன செய்யலாம், எந்த அளவிற்கு இஸ்லாம் அனுபவிக்க சொல்லி இருக்கிறதோ, அனுமதி தந்திருக்கிறதோ அந்த அளவிற்கு அந்த சொத்துக்களை அனுபவித்துக் கொள்ளலாம். இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இது 2 விதத்திலே மக்களுக்கு மத்தியிலே உருவாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எப்படி சதகா விட்டுட்டு போனாங்களோ அதே மாதிரி நாம எல்லாரும் பொது சொத்தாக கொடுக்கக்கூடிய அவ்வளவும் சதகா தான். கவனத்தில் வையுங்கள், நாம் கொடுக்கும் அவ்வளவும் சதகா தான். ஏன்? நம்ம பாக்கெட்ல இருந்து அல்லாஹ்விற்காக என்று வெளியே தரப்பட்டு விட்டால் அது சதகா தான். நபிஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த சதகா உங்களுடைய பணத்திலிருந்து எதையும் குறைத்து விடாது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க வச்சிருக்க மொத்த பணம் இருக்கு பாத்தீங்களா, அதுல எந்த குறைவையும் ஏற்படுத்தி விடாது. மா நகஸ மாலும் மின் சதகத்தின், நீங்க எவ்வளவு சதகா கொடுத்தாலும் சரி
உங்க கையில இருக்கக்கூடிய பிரதான பொருளாதாரம் இருக்கிறது, அதில் எந்த குறைவும் ஏற்படாது. யாருடைய வாக்குறுதி? அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய வாக்குறுதி. இந்த வாக்குறுதி யாருடைய வாக்குறுதி என்றால் அல்லாஹ்வே இந்த சமுதாயத்திற்கு தந்த வாக்குறுதி. ஆனா இந்த பொது பொருளாதாரம் பயன்படுத்தப்படக்கூடிய விதம் இருக்கிறதே, அதுதான் மிக முக்கியமாக கவனிக்கத்தக்கது. பாருங்க, இந்த சமுதாயத்துல யாரோ ஒருத்தரை நம்பி சாதாரணமா அதை விட்டுட்டு போனாங்கன்னா, ஆளு முகம்மது போய் கேட்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஒரு சராசரி சாதாரண மனிதரால் அதை மறுதளித்திருக்க முடியவே முடியாது. சாதாரண ஒரு மனுஷனா இருந்தா குடும்பத்துக்காரர் வந்து கேட்கிறாருன்னா என்னங்க செய்ய முடியும், அப்படிதான் பதில் சொல்லுவாங்க. ஆனா ஹலீஃபா அப்படி சொல்லல. ஏன்? அவர் யாரு? ஹலீஃபா. ஒரு சமுதாயத்திற்காக இந்த பொது பொருளாதாரத்தை நிர்வாகம் செய்வதற்காக பொறுப்பேற்றுக் கொண்டவர். அப்படி பொறுப்பேற்றதனால்தான் அவருடைய பதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொல்லி இருக்கிறார்கள், நான் அதற்கு மாற்றமாக ஒரு முடிவை எடுக்க முடியாது. எந்த அளவிற்கு என்றால் 6 மாசத்துக்கு அப்புறம் இறந்த பிறகு அந்த அம்மாவை அடக்கிட்டு அலி ரலியல்லாஹு அவர்கள் நேரடியாக அபூபக்கரை சந்திக்கிறார்கள். அபூபக்கரை சந்திக்க அனுமதி கேட்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நீங்கள் மாத்திரம் வாருங்கள் என்று சொல்கிறார்கள். இல்ல வேற யாராவது கூட வரட்டும், ஒருத்தர் வர வேண்டாம், நீங்க மட்டும் வாங்குங்கிறார். வந்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் விளக்குகிறார். சம்பவம் என்ன, அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல் என்ன, நான் நடந்து கொண்டது என்ன, பாத்திமாவின் வேண்டல் என்ன, அப்பாஸின் கோரிக்கை என்ன, அவ்வளத்தையும் சொன்ன பிறகு அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த கரீமுன், நீங்க ரொம்ப கொடையாளர், நேர்மையாகவே நடந்து கொண்டீர்கள் என்று சொல்கிறார். எந்த பிரச்சனையும் இல்லை. வரலாற்றுல சிண்டு முடிஞ்சு விடுறவன் அவங்க 2 பேருக்கு மத்தியில கூட இதனால பிரச்சனை இருக்குன்னு பேசக்கூடிய ஷியாக்கள் மோசமானவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், காஃபிர்கள். ஆனால் இஸ்லாமில் அப்படி ஒரு பிரச்சனை இருந்திருக்கவே இல்லை. அந்த அளவிற்கு அவர்கள் நேர்த்தியாக நடந்து கொண்டார்கள் என்பதுதான் வரலாறு. இப்ப இங்க என்ன விஷயம் அப்படின்னா, பொது பொருளாதாரம் என்று வரக்கூடிய பொருளாதாரம் இருக்கிறதே, இது விஷயத்திலே முஸ்லிம்களாகிய நமக்குள் மிகப்பெரிய அசட்டை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வக்ஃப் செஞ்ச சொத்து எக்கச்சக்கமான சொத்து இருக்கு. முஸ்லிம் சமுதாயத்தால அனுபவிக்க முடியாத நிலை இருக்கா? இதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். வக்ஃப் செய்யப்பட்ட சொத்து இன்னைக்கு சொல்ல போன ஒரு அறிக்கை சொல்லுது. அந்த அறிக்கையினுடைய உண்மைத்தன்மை என்ன நமக்கு தெரியல. இந்தியாவில் மிகப்பெரிய சொத்து ஒரு நிறுவனத்திற்கு இருக்கும் என்றால் அது மத்திய ரயில்வே, இந்தியன் ரயில்வே. இதற்கு அடுத்து ஒரு சொத்து இருக்கும் என்றால் முஸ்லிம் சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயத்திற்காக என்று இறைவனுடைய பெயரை சொல்லி எதை வக்ஃபாக தந்தார்களோ, அல்லாஹ்விற்காக என்று விட்டு சென்றார்களோ அதுதான் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய உண்மை திறமை நமக்கு 100க்கு 100 தெரியவில்லை. ஆனால் ஆய்வின் பல அறிக்கைகளிலே நாம் படித்த செய்தி சொல்கிறேன். உள்ளபடியே நாம் பார்த்தால் எண்ணற்ற சொத்துக்கள் அப்படி இருக்கின்றன. ஆனால் இந்த சமுதாயத்திற்கு அது பயன் தராத விதத்தில் இருக்கு. அதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, அதனை நிர்வாகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நேர்மையின்மை. இன்னொன்று, அது எப்படி கொடுக்கப்பட்டதோ, பொது சமுதாயத்திற்காக அது எப்படி தரப்பட்டதோ அதில் இருக்கக்கூடிய கோளாறு, அது எப்படி தரப்பட்டதோ அதுல நேர்மை இல்லாத ஒரு நிலைமை. எப்படி? இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு சிம்பிளான ஒரு செய்தி. இன்னைக்கு நாம் அந்த பள்ளியில இருக்கோம். இந்த பள்ளி என்பது எல்லோருக்கும் சொந்தமானது. யாருக்கு என்ன கிடையாது, தனி உரிமையே கிடையாது. வக்ஃப் செய்யப்பட்ட ஒரு இடத்துல தான் ஜும்மா தொழ முடியும். அந்த இடத்துல தான் நாம ஜும்மா சொல்லுறோம். இந்த இடம் எல்லோருக்கும் சொந்தமானது. இங்க எல்லோருக்கும் சம உரிமை இருக்கிறது. என்ன உரிமை? ஒருத்தன் ஆண்டான், ஒருத்தன் அடிமை, ஒருத்தன் வாழ்றவன், ஒருத்தன் ஆள்றவன், ஒருத்தன் எஜமானன், ஒருத்தன் அவன்கிட்ட சம்பளம் கை கட்டி வாங்குறவன், எந்த பாகுபாடும் கிடையாது. ஒரே ஒரு வார்த்தையில அப்துல் மின் இபதா, அடிமைகளில் ஒரு அடிமை அப்படின்னு சொல்ல எல்லாரும் உள்ள வந்துருவோம். இப்படி உள்ள வரும் பொழுது நாம் கொடுப்பதை கொடுப்போம், நாம் இங்கே இருந்து பெறுவதை பெறுவோம். நாம் இங்கே கொடுப்பதை கொடுப்போம், நாம் இங்கே பெறுவதை பெறுவோம். உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளா விளங்குற மாதிரி நான் சொல்றேன். இன்னும் கொஞ்சம் கூட அழுத்தமா சொல்றேன். கஞ்சி காய்ச்சிரும் ரமதான்ல, இல்லையா? ரமதான்ல கஞ்சி காய்ச்சிரும். கஞ்சி காய்ச்சறதுக்கு அல்லாஹ் வானத்துல இருந்து எதை இறக்குறது இல்ல. அரிசி, பருப்பு, நெய், அவருக்கு கூலிக்கு பைசா எதுவுமே அல்லாஹ் வானத்துல இருந்து இறக்குறது இல்லை. அல்லாஹ் நம்ம பாக்கெட்ல எதை தந்தானோ அதில் நம்ம ஒவ்வொருவரும் கொடுத்த பங்களிப்புல தான் நாம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்றோம், ஒரு அண்டாவை அமைச்சு ஒரு 10, 30, 40 குடத்தை அதில் ஆக்கி எல்லாரும் சேர்ந்து குடிக்கிறோம். எல்லாரும் குடிக்கும் போது எப்படி வந்து குடிக்கிறோம்? விளையாசில் வந்து குடிக்கிறோம். எப்படி குடிக்கிறோம்? இந்த கியூல நின்று வாங்குறாங்க. எப்படி வாங்குறாங்க?
எல்லாருக்கும் ஒரே ஒரு சட்டம் தான், ஒரே ஒரு நீதி தான். என்ன? எல்லாருக்கும் ஒரு கப்புனா ஒரு கப்பு தான். யாரு அதுக்கு பைசா கொடுத்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு கப்பு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அது வீட்டில் உள்ளவங்களுக்கு வாங்கிட்டு போனாங்க, வாங்கிட்டு போய்க்கலாம். அவங்களும் பணம் கொடுத்து தான் என்ன செய்றாங்க, அதை அனுபவிக்கிறாங்க. வந்து எல்லாரும் கியூல அமர்ந்து குடிக்கிறோமே, எல்லாருக்கும் சமமான கொட்டுறா, எல்லாரும் ஒன்னா உட்காந்து குடிக்கிறோம். சில நேரம் லேட்டா வருவாரு, அவர் தான் ஒரு நாள் கஞ்சிக்கு பொறுப்பேற்றிருப்பாரு, 15,000 ரூபாய் கொடுத்துருப்பாரு. ஆனா அவருக்கு அந்த ஒரு கொட்டா என்ன செய்யாது, அனுபவிச்சிருப்பீங்க நினைக்க உங்களை சிலருக்கு. அந்த ஒரு கொட்டா என்ன செய்யாது, அவருக்கு கிடைக்காது. வேற வழியே இல்லை. பக்கத்துல இருக்க 4 பேர் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 50 மில்லி 100 மில்லியை ஊத்தி அவர் கொற்றாவை இருக்கிறதுல கொஞ்சம் குறைச்சி இன்னொருத்தர் கொற்றாவை நிறைச்சி அவருக்கு கொஞ்சம் கொடுப்போம். இதுதான் யதார்த்தம். இது என்ன தெரியுமா? பொது பொருளாதாரமாக ஒன்று உருவாக்கும் பொழுது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியது ஒரு வாய்ப்பு. அன்பிற்குரியவர்களே, இதைத்தான் அல்லாஹ் ஃபர்தான ஜக்காத்தில் நியதியாக ஆக்கினான். ஃபர்தான ஜக்காத்தில் நியதியாக ஆக்கினான். நம்ம பல தடவை பேசிட்டோம், உங்களுக்கும் பல வகுப்புகள் நடத்தி இது விளங்க வைக்கப்பட்டு விட்டது. ஆனா இப்ப என்ன தெரியுமா பிரச்சனை? இந்த பொது நிதி கருவூலத்திற்குள் பொருளாதாரம் வரும் பொழுது அந்த பொருளாதாரத்தை கபலீகரம் செய்வதற்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது. ஆனால் அதே கூட்டம் அந்த பொருளாதாரம் பொது நிதிக்கு வரக்கூடாது என்று சூழ்ச்சியிலும் ஈடுபடுகிறது. ஆச்சரியமா இருக்கு, நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த ஆச்சரியங்களை நம்மளால ஒப்பிட்டு பார்க்க முடியல. நகைமுரண். ஒரு பக்கம் பைத்து ஜகாத் இருக்கக்கூடாது என்பதற்கான முயற்சி, இன்னொரு பக்கம் அதே பைத்து ஜகாத், அவன் பைத்து ஜகாத் வச்சிருக்கான், போ மனு கொடு. ஒரு ஆள் மனுவை கொண்டு வர்றார். நான் கேட்கிறேன், உங்களுக்கு யார் சொன்னார்? இன்னென்ன ஆட்கள் எல்லாம் சொன்னார். யார் தெரியுமா சொன்னது? யார் சொன்னது, அனுப்பியது தெரியும் யாருன்னு பார்த்தா, யார் பொது தளத்தில் நம்மை பைத்து ஜகாத் நடத்துவதை தரக்குறைவாக விமர்சனம் செய்கிறார்களோ அவர்கள். ஏன் அவர்கள் அதை செய்கிறார்கள் தெரியுமா? நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நாம் எல்லோரும் முஸ்லிம்கள். நம் மீது விதிக்கப்பட்ட கடமைகளை கட்டளைகளை செய்வதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறோம். இதற்கு முன்னே வேறொரு கட்டமைப்பிலே இருந்தோம். அங்கே மார்க்கத்தை சரியாக பின்பற்றக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது. குறைந்தபட்சம் நேர்மையாக 5 கால தொழுகையை அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கும் ஒரு இமாமை பின்பற்றி தொழக்கூடிய நிலைமை அங்கு இல்லாமல் இருந்தது. வேற வழி இல்லாம அங்கிருந்து இங்க வந்தோம். இங்க வந்த பிறகு ஒரு சமுதாயமாக ஒரு ஜமாத்தாக உருவான பிறகுதான் இங்க இருந்து பைத்து ஜகாத் என்ற ஒன்று உருவானது. ஏன் உருவாச்சு? யாருடைய தனிப்பட்ட கற்பனையிலே உருவாகல, யாருடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில உருவாகல. மாறாக அல்லாஹ் பொதுமைப்படுத்தப்பட்ட ஒரு ஜகாத் இருக்கணும். அதன் மூலம் இந்த சமுதாயத்துடைய துயர் துடைக்கப்பட வேண்டும். இதில் பணக்காரர்களுக்கு மாத்திரம் சொந்தமாக பொருளாதாரம் இருக்கக்கூடாது. அவர்களிடமிருந்து வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டியது முறையாக கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னதனால் உருவானது. யாரும் தனிப்பட்ட முறையில அவங்க விருப்பத்துல உருவாக்கல. அப்படி உருவானதுனால என்ன தெரியுமா ஆச்சு? இன்னைக்கு நான் பட்டியல் போட்டு சொல்லுவேன், என்னால சொல்ல முடியும். அந்த இடத்துல நான் இருக்கிறேன். எவ்வளவு பேரு எவ்வளவு உதவிகளை அடைந்திருக்கிறார்கள் என்று பகிரங்கப்படுத்த மாட்டோம் அடைந்தவர்களுடைய பெயர்களை, பகிரங்கப்படுத்த மாட்டோம் யார் அடைந்தவர்களுடைய பெயர்களை. ஆனால் மாஷா அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. எப்படி வாழ்க்கை கிடைத்திருமா? தொழிலாக பூரணமாக அவர்களுக்கு தொழில் கிடைத்திருக்கிறது. தொழில் அல்லாது திருமணத்திற்கு மகர் கொடுப்பதற்கு கூட வாய்ப்பில்லாமல் இருந்த சகோதரர்களுக்கு மகர் கொடுப்பதற்கு ஆண் குமர்கள் தேங்கி இருக்கும் காலம் என்று நாம் ஒரு காலத்துல பேசினோமே, அவர்களுக்கு முறையாக அந்த வாய்ப்பு என்ன செய்தது? மகர் கொடுப்பதற்கான சந்தர்ப்பமும் வாய்ப்பும் உருவானது. எங்க இருந்து உருவாச்சு? ஜகாத்துல இருந்து உருவாச்சு. அது மாத்திரம் அல்ல, நல்ல கல்வியை பெற்று உயர்கல்வியை பெற முடியாத சகோதரர்களுக்கு உயர்கல்வி கிடைக்கிறது ஜகாத்தில் இருந்து. மாஷா அல்லாஹ், அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த நசீப். அது அல்லாது இந்த ஜமாத்தின் மூலமாக யாரெல்லாம் கைவிடப்பட்டவர்களாக உண்மையில் தேவை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. மாதம் அவர்களுக்கு உதவி சென்று கொண்டிருக்கிறது. தாய் இருப்பாள், தந்தை இருக்க மாட்டார், அந்த குழந்தைகள் அனாதை தான். தாய் இருப்பாள், தந்தைமார் இருக்க மாட்டார்கள், அந்த குழந்தைகள் அனாதை தான். அவர்களை ஒரு அனாதை நிலையத்திலே சேர்த்து படிக்க வைப்பதற்கு அவருடைய தாய்க்கு வாய்ப்பில்லாமல் இருக்கும். அந்த பிள்ளைகளை பிரிந்து முடியாது, அவளோடு அந்த பிள்ளைகள் வாழும். நம்ம ஜமாத்துல இருந்து அந்த பிள்ளைகளுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறோம். கல்விக்கு உதவி செய்யறோம். முடிஞ்ச அவர்களுக்கு ஆடைகளுக்கு உதவி செய்யறோம். முடிஞ்ச அதுக்கு மேல வேற என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறோம். ஏன் செய்யறோம் அப்படின்னா, ஏதோ நாங்கெல்லாம் எங்க மனம் இஷ்டத்துக்கு விரும்பியத்தின் பேர்ல செய்யறோம் அப்படின்னு அல்ல. அப்படி அல்லங்க, மாறாக அது விதி, அதை நிறைவேற்ற வேண்டும், அது கட்டாயம் என்பதற்காக செய்யறோம், வேற ஒரு காரணத்திற்காகவும் இல்லை. அது எப்படி சாத்தியப்பட்டது என்றால், ஒவ்வொருவரும் ஜக்காத்தை கொடுப்பதனால் சாத்தியப்படுகிறது.
நான் இந்த ஜமாத்தில் ஜக்காத்தை கொடுக்கிறேன், என் மீது கடமையான ஜக்காத்தை கொடுக்கிறேன், என் மனைவி அவளுடைய நகைக்கு கடமையான ஜக்காத்தை இந்த ஜமாத்தில் கொடுக்கிறாள், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்ன செய்றாங்க, அப்படி கொடுக்குறாங்க. நாம அறிவிச்சுத்தான் பிரிக்கிறோம். இது இந்த ஜமாத்தில் இந்த கொள்கையில் வாழுவோம் என்று இந்த வட்டத்திற்குள் வந்தவர்களிடத்தில் இன்று பிரிக்கப்படுகிறது. அவர்களுக்கு முறையாக கொடுக்கப்படும் என்று. என்ன தெரியுமா செய்யறா, வெளியே இருந்து இந்த கொள்கைக்கும் இந்த சிந்தனைகளுக்கும் இந்த நம்பிக்கைகளுக்கும் சம்பந்தம் இல்லாத இதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஆட்கள் கையில மனுவை எழுதி கொடுத்து நீ போய் கேளு என்ன சொல்றான் பாரு. இவ்வளவு இழிவான ஒரு எண்ணம் பாரு. நீ போய் கேளு என்ன சொல்றான் பாரு. என்ன சொல்லுவோம், ஒரே ஒரு பதில் தான். இப்பவும் சொல்றோம், ஒரே ஒரு பதில் தான். பாருங்க, ஏகத்துவம் எங்களுக்கு பிடிக்காது, குர்ஆன் சுன்னா எங்களுக்கு பிடிக்காது, இப்படி குர்ஆன் சுன்னாவை சொல்லக்கூடிய அமைப்புகள் பிடிக்காது. உனக்கு நாங்க தர்ற பணமும் தான் பிடிக்க கூடாது, உனக்கு நாங்க தர்ற பணமும் தான் பிடிக்க கூடாது. ஏன் இது வேண்டாதவங்க? ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னரு வரதட்சணை இல்லாத மாப்பிள்ளைகள் இங்கதான் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இந்த ஏப்ப சாப்ப எல்லாத்துக்கும் மாப்பிள்ளை தேடி நம்மகிட்ட வந்தது. ஏப்ப சாப்ப சமுதாயத்துல எதெல்லாம் ஒதுங்கி ஒரு ஓரத்துல வித்தியாசமா இருக்குமோ அதை கல்யாணம் பண்றதுக்கே முடியுமா முடியாதான்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு தகுதியில குறைஞ்சது இருக்குமோ அதுகளை எல்லாம் யாராவது ஒருத்தர் வரதட்சணை இல்லாம கட்டிட்டு போட்டு. ஏன்னா இங்க இருக்கவெல்லாம் குர்ஆன் சுன்னாவுக்காக வரதட்சணை விட்டாங்கிற புரிதல் இல்லை. என்னமோ ஏதோ இலவசமா கிடைச்சா கல்யாணம் பண்ணிட்டு போவான், அவன் வேணா கொடுத்து கல்யாணம் பண்ணி போவான். ஒரு இலக்காரமான நிலை. இந்த இலக்காரமான சிந்தனை தான் எங்கே தள்ளிவிட்டு இருக்கிறது என்றால், நான் அனுப்பி விடுறேன் நீ கேட்டு பாரு, தரமாட்டேன்னு சொல்லுவான், அதையே வச்சு வெளியே ஃபித்னா போடுவோம். தரமாட்டேன்னு சொல்லுவான், ஆமாம். யாருக்கு தரமாட்டோம்? யாருக்கு தகுதி இல்லையோ அவர்களுக்கு தரமாட்டோம். யாருக்கு தகுதி இருக்கிறதோ இல்லையோ அது பரிசீலனை செய்யப்படும். ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக தெளிவான விளக்கத்தை சொல்லியிருக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் இதை ரிவாயத்து செய்கிறார்கள். ஒரு மனுஷன் தன்னை ஃபக்கீர் என்றோ தன்னை மிஸ்கீன் என்றோ தன்னிடக்கு தேவை என்று ஒரு இடத்துல கோரிக்கை வைப்பான் என்றால் 3 பெயர்கள் அந்த சமுதாயத்திலே து அக்லின் து ஃபஹ்மின், விளக்கமும் அறிவும் உடையவர்கள், ஆம் அவர் அதை பெறுவதற்கு தகுதியானவர் என்று சான்று பகரப்படும் என்றால் அவர் பிறரிடத்திலே கேட்கலாம், அவர் கேட்டதின் பெயரில் ஜக்காத் கொடுக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது எதுக்கு விளக்கமா சொன்னாங்க தெரியுமா? இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்து குலூபுஹும் வ ஃபிர் ரிகாபி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து தௌபால 60வது வசனத்துல பேசின அந்த வசனத்துக்கு விளக்கமாக சொல்லும்போது இந்த செய்தியை சொல்றாங்க. அப்போ ஒரு சிலர் உட்கார்ந்து ஆய்வு செஞ்சு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதான்னு பார்த்தா முதல்ல ஒருத்தர் கொள்கைவாதியாகவே இருக்க மாட்டான், ஆனா அவனுக்கு ஜக்காத்துல பங்குடுறேன் எப்படிங்க சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? இன்னைக்கு நாம முஅல்லஃபத்து குலூபுக்கு கொடுக்குறோம், வல்ல ஆமிலீன அலைஹா மட்டும்தான் நம்ம ப்ராஜெக்ட்ல இல்ல. 8 பேர்ல வல்ல ஆமிலீன அலைஹா மட்டும்தாங்க நம்ம ப்ராஜெக்ட்ல இல்ல. என்ன யார் அதற்காக பணியாற்றுகிறார்களோ அவர்களுக்கு. இங்க பணியாற்றக்கூடிய அவ்வளவு பேருமே தன்னார்வலர்கள், தங்களுடைய பணத்தை இங்க ஜக்காத்துல இருந்து கொடுக்கக்கூடியவங்க. அவங்க அதுல இருந்து எடுக்கக்கூடிய நியதி என்ன வைக்கல. ஆனால் இதுவே ஒரு பெரிய கட்டமைப்பாக ஆகி அதையே ஒருத்தர் பிரிச்சு அதையே ஒருத்தர் நிர்வாகம் பண்ணக்கூடியவராக மாறினால் நிச்சயம் அந்த இடமும் நகரும். 8வது கேட்டகரியில அதுவும் பூர்த்தியாகும். ஆனா அதற்கான எந்த துரும்பையும் கிள்ளி போடாதவர்கள் இது எப்படி நடக்கு தெரியுமா, இது எப்படி நடக்கு தெரியுமா அப்படின்னு பேசுவாங்கன்னா அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில் இந்த ஒரு பதில் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து தௌபால 54வது வசனத்துல இப்படி பேசுகிறான். வமா மனஅஹும் அன் துக்பல மின்ஹும் நஃபகாத்துஹும், அவர்கள் செய்யும் எந்த செலவினங்களாக இருந்தாலும் அது அவர்களிடமிருந்து அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாமல் தடுப்பதற்கான காரணம் எல்லாம் இல்ல அன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலிஹி, அவர்கள் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நிராகரித்த காரணத்தால் தான். வலா யஅதூன ஸலாத இல்லா வஹும் குஸாலா, அவர்கள் தொழுகைக்கு வந்தால் சோம்பேறிகளாக தவிர வேறொரு விதத்திலே வரமாட்டார்கள். இந்த 2 வாசகமும் பட்டவர்த்தனமாக மதீனாவில் இருந்த முனாஃபிக்குகளை குறித்து பேசுகிறது. மதீனாவில் இருந்த முனாஃபிக்குகளை குறித்து பேசுது. யாரு? இங்க முஸ்லிமாரி நடிச்சுக்கிட்டு காஃபிர்களோட சேர்ந்து கை குலுத்து அந்த காஃபிர்களை பத்தி பேசிட்டு அல்லாஹ் அத்தோட அந்த வசனத்தை பூர்த்தி செய்யல. அல்லாஹ் அவங்க நிராகரிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நிராகரிக்கிறாங்க. தொழுகைக்கு வந்தா அவன் இஷ்டத்துக்கு அவன் மனம் போக்குல தான் வாரான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். வலா யுன்ஃபிகூன இல்லா வஹும் காரிஹூன், அவர்கள் ஒரு 10 பைசாவை கொடுத்தாலும் அவருடைய உள்ளம் ஒப்புவதில்லை, அதற்குள் வெறுப்பு இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். வெறுப்போட தரக்கூடியது இருக்குல்லங்க, அது வரவே கூடாது. பாருங்க,
பொதுமைப்படுத்தி பொருளாதாரம் சமுதாயத்திற்கு செல்லும் காலமெல்லாம் இந்த பலனை உலகத்துல ஒவ்வொருவரும் அடைய முடியும். யாரெல்லாம் அடைய முடியும் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜக்காத்து கேட்டுட்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு காலத்துல எனக்கு ஜக்காத்து வேண்டாம் என்று சொன்ன சஹாபாக்கள் அதிகமானவர்கள். ஏன் தெரியுமா? தன்னிறைவு அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. தன்னிறைவை தாண்டி இறை தூதர் சொன்ன வாசகம் அவர்களுக்குள்ளே ஆழமாக அழுத்தமாக மனதிலே பதிந்தது. அவர்கள் ஜக்காத்தை நாடாத ஒரு நிலைமை சமுதாயத்தில் உருவாச்சு. பொது பொருளாதாரம் அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனா இன்னைக்கு பாருங்க, பலரு தனித்தனியா குரூப்பா சேருவான், அல்லது தனி மனிதா இருப்பான். வஃபி சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில சேரும் தாங்க. நிறைய அதை பார்க்கலாம். மற்ற சமுதாயத்துல அது இருக்கோ இல்லையோ, இந்த சமுதாயத்துல அது ரொம்ப அழகா தீவிரமா இருக்கு. எப்படி நாங்க அல்லாஹ்வுக்காக செய்யறோம், வஃபி சபீலில்லாஹ் செய்யறோம், நாங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கிறோம், நாங்க ஒரு ஸ்கூல் நடத்துறோம், நாங்க ஒரு மதரசா நடத்துறோம், நாங்க இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி பொதுமக்கள்கிட்ட இருந்து பணத்தை கொண்டு வருவான். கொண்டு வரும்போது ட்ரஸ்ட்ல இருந்தா இவர் இருக்காரு, அவர் இருக்காரு, நமக்கு தெரிஞ்ச 4-5 பேரை காட்டிடுவான். ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு மொத்த ட்ரஸ்ட்ல இவனு இருக்க மாட்டான், மொத்த குடும்பத்துக்காரன் மட்டும் இருப்பான். அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி பிரிச்சது என்னவா மாறிடும்? அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி வஃபீ சபீலில்லாஹ் என்று சொன்னது என்னவா மாறிடும்னா முழுக்க கொடுப்பு சொத்தா மாறிடும். யாராவது போய் கேள்வி கேட்க முடியுமா? யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்க முடியுமா? இங்க ஃபேன் ஆஃப் பண்ணா உடனே மாளு என்ன நான் தொழுதுக்கும் போது ஃபேன் ஆஃப் பண்ண கேட்கிற உரிமை இருக்கு. ஏன் எனக்கு ஏங்க தரல, எனக்கு பங்கு இருக்கு ஜக்காத்துல, உண்மையிலே தேவை உள்ளவன் அப்படின்னு யார் அந்த தகுதிக்குள், எந்த ஜமாத்திற்குள், இந்த சித்தாந்தத்திற்குள் பயணிக்கிறார்களோ அவர்கள் நேர்மையாக கேட்க இங்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அங்க போய் ஒண்ணு கேட்க முடியாது. வா உனக்கு ஸ்காலர்ஷிப் கூட ஜக்காத்துல இருந்து தாரம் சொல்லுவான். ஒரு காலத்துல ஒண்ணு இல்லாம ஏமாத்திடுவான். ஆனா அது இங்க நடக்கல. இங்க நம்முடைய கல்லூரியில பல பிள்ளைகளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். கல்லூரியில உதவித்தொகை கொடுக்குறோம். எங்க இருந்து கொடுக்குறோம்? வானத்திலிருந்து வந்ததிலிருந்து. நம்ம ஒவ்வொருவரும் ஜகாத்திலிருந்தும் சதகாவிலிருந்தும் கொடுத்ததிலிருந்து கொடுக்கிறோம். ஏன்னா அந்த கட்டமைப்பு இருந்தால் அதை செயல்படுத்த முடியும். ஆனா இந்த கட்டமைப்பை எப்படியாவது சிதைக்கிறதுக்கு ஷைத்தான் முயற்சி பண்ணிட்டே இருப்பான். அவன் உங்களுக்கு முன்னால் மனித ரூபத்தில் தோன்றிய ஷைத்தானாக கூட இருக்கலாம். அதுதான் கவனத்துல கொள்ளணும். யாரெல்லாம் அப்படி சொல்றான நீ அவன்கிட்ட போய் நீ இது வரைக்கும் உன் மேல கடமையான ஜக்காத்தை நேர்மையாக கொடுத்தியா அப்படின்னு கேட்டு பாருங்க. உன் மேல உண்மையிலே சதக்காவாக நீ கொடுக்க கடமை இருக்கிறத நீ கொடுத்தியா என்று கேட்டு பாருங்க. ஒண்ணு இருக்காது. ஏன்? அவங்க நோக்கமே இது சரியாக இருக்கணுங்கிறது அல்ல. அவங்க நோக்கமே இது சரியாக செயல்படக்கூடாது என்பதுதான். இது யார் நினைப்பா? ஷைத்தான் நினைப்பான். ஷைத்தான் நினைப்பான். அல்லாஹ்வுடைய சாபம் அவன் மேல உருவாகட்டும். அவன் தான் நினைப்பான் அவன் அல்லாத வேற யாருக்கும் இதை மாற்றி மறிக்க வேண்டும் என்ற எண்ணம் நினைச்சாது வராது. அப்போ இங்கே ஒரு மகாசபை, எல்லா மக்களும் கூடக்கூடிய ஒரு அமைப்பு, அங்கே கணக்கு தாக்கல் பண்ணுவது, அதுல கிராஸ் கொஸ்டின் கேட்டு என்ன செலவாயிருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அது அல்லாது கொடுத்த அனைவருக்கும் சரியாக ரசீது பெறக்கூடியதும், யாருக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது வேண்டும் என்றால் தேவையும் சூழ்நிலையும் கருதி ரகசியமாக இருக்குமே ஒழிய கொடுக்கப்பட்ட அனைத்தும் முறையாக செலவு செய்யப்படக்கூடிய இடமாக இருக்கும். அப்படித்தான் இங்க இருக்கக்கூடிய உஸ்தாதுமார்களுக்கான சேலரி, இங்க இருக்கக்கூடிய எண்ணற்ற செலவினங்கள் அவ்வளவும், அதற்காக நீங்கள் தரக்கூடிய அவ்வளவு பொருளாதாரம் எதெல்லாம் நீங்க தந்தீங்களாது. ஒரு ஜும்மால சாதாரணமா வசூல் பிரிக்கிறாங்க. ஒரு 5000 ரூபாய் சாதாரணமாக தேறி விடுகிறது. எப்படி தேருது அப்படின்னு தெரியாத அளவுக்கு என்ன செய்து தேருது. எங்க இருந்து வருது? மக்கள் கொடுக்கிறது தான். இது அல்லாத ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கொடுக்கக்கூடிய தொகையை தாண்டி இங்கே தன்னார்வலர்களாக அல்லாஹ்வுடைய திருமுகத்தை மாத்திரம் நாடி வெறுப்பின்றி இறைவனுக்காக கொடுக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகம். அவர்கள் கொடுக்கக்கூடியதிலே தான் கல்லூரி நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் கொடுக்கக்கூடிய பெண்ணும் பெரும் பொருளாதாரத்தில் தான் எண்ணற்ற அறப்பணிகள் நடக்கு. ஆனா வெளியே உட்கார்ந்து வருது கேட்கிறான், என்ன நீங்க ஜக்காத்தை கட்டாயம் கொடுக்கணும் ஜமாத்துல சொல்றீங்க, நீங்க என்ன ஹிலாஃபத்தா ஹலீஃபாவா? நீங்க என்ன ஹலீஃபாவா? நான் திரும்ப கேட்கேன், ஹலீஃபா தான் ஜும்மா நடத்தணும். ஹலீஃபா நடத்தினாதான் நம்ம எல்லாரும் ஜும்மால சேர முடியும். அதான் ஷர்த்து, அதான் நிபந்தனை. எல்லாரும் ஹலீஃபாவை எதிர்பார்த்து ஜும்மாவை விட்டுருவோமா? வாரம் வாரம் வெறும் ஃபர்த் தொழுகை மட்டும் தொழுவோமா? இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் மூலம் விட்டுட்டு போன காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உயிர்ப்போட இருக்குங்க. இதுல உள்ள ஒரு சிலதை உயிர்ப்பில்லாமல் ஆக்குவதற்கு இதில் உள்ள கலிசடைகள் தான் முயற்சி செய்கிறதே தவிர
வெளியிருந்து யாரும் எதுவும் பண்ணல. ஆனா உண்மையிலேயே ஜக்காத்தை சரியா இங்க நிறைவேற்றினா, பொது பொருளாதாரத்துல நேர்மையாக செஞ்சா கண்டிப்பாக நம்முடைய பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அளவில் இருக்காது, எல்லா இடங்களிலும் வீரியமாக இருக்கும். நான் இதற்கு முன்னால ஒரு உரையில கூட உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். ஒவ்வொரு பள்ளியும் அதற்கு அருகாமையில் கிடக்கும் நிலங்களும் இறைவனுக்காக வக்குப் செய்யப்பட்ட ஒவ்வொரு சொத்துக்களும் இந்த சமுதாயத்திற்கு நேர்மையாக பயன்படுத்தப்படும் என்றால் எவ்வளவு நன்மைகள் இந்த சமுதாயத்திற்கு அறுவடை செய்திருக்க முடியும் என்று. நீங்க வேலைக்காக, வாய்ப்புகளுக்காக, வசதிகளுக்காக, பொருளாதாரத்திற்காக பிறருடைய கைகளை நாடி இருக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு இந்த சமுதாயத்திற்கு தன்னிறைவு கிடைத்திருக்கும். ஆனால் தன்னிறைவில் தண்ணி ஊற்றுவதோ அல்லது நெருப்பை பற்ற வைப்பதோ அல்லது எரிந்து கொண்டிருக்கும் விறகை உருகுவதோ யார் என்றால் இந்த சமுதாயத்தை சேர்ந்த முனாஃபிக்குகள் தான். அதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வலா யன்ஃபிகூன இல்லா வஹும் காரிஹூன். வெறுப்பின்றி அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். நான் போய் இவருக்கு கொடுக்குறேனே, இவர் கையில கொடுத்தா அப்படின்னு நினைச்சாரா முடிஞ்சு போச்சு. யார் கையில நீ கொடுக்க? அல்லாஹ்வுடைய பாதையிலன்னு சொன்னா அள்ளி கொடு. அல்லாஹ்வுடைய பாதையில சரியா செயல்படுதா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி செயல்பட்டா கொடு. உனக்கு அந்த எண்ணம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து நகர்ந்து. அது அல்லாத விமர்சனங்களை சோசியல் மீடியாக்கள்ல கொண்டு வரும்போது கேவலப்படுவது இந்த ஒட்டுமொத்த உம்மத்தும், இந்த உம்மத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த உன்னதமான சித்தாந்தமும் கேள்விக்குரியதாக மாறுகிறது. உண்மையிலேயே இஸ்லாம் பொய்யாகாது, இஸ்லாமுடைய நடைமுறைகள் பொய்யாக்கப்படாது, அது என் நிலையிலும் வாழும். யார் இதை கொண்டு நன்மை அடைய ஆசைப்பட்டார்களோ அவர்களுக்கு நன்மை கிடைக்கும். யார் இதை கொண்டு சமுதாயத்திலே குழப்பம் விளைவிக்க ஆசைப்பட்டார்களோ நிச்சயமாக அவருடைய குழப்பம் ஒரு நேரத்தில் அவர்களுக்கு எதிரான சூழ்ச்சியாக நிற்கும். எல்லாம் வல்ல இறைவன் அவனை விளங்கி பின்பற்றக்கூடிய மக்களாக நம்ம எல்லோரும் ஆக்கிடுவானாக. பாரக்கல்லாஹு லி வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பில் ஹக்கீம். أقول ما تسمعون أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه من كل ذنب إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين وصلوات الله وسلامه على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم ليس عليك هداهم ولكن الله يهدي من يشاء وما تنفقوا من خير فلأنفسكم وما تنفقون إلا ابتغاء وجه الله وما تنفقوا من خير يوفى إليكم وأنتم لا تظلمون. இதற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய பரிசுத்த குர்ஆனுடைய 2வது அத்தியாயத்துடைய 272வது வசனத்தில் இப்படி பேசுகிறான். லைஸ அலைக ஹுதாஹும், அவர்கள் அனைவருடைய நேர்வழியும் நபியே உம்மீது இல்லை, நீங்கள் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, யார் யாருக்கு நேர்வழியை இறைவன் நாடுகிறானோ அவர்களைத்தான் அல்லாஹ் நேர்வழியிலே நடத்துகிறான். வமா துன்ஃபிகு மின் கைரி, நல்ல விஷயம் என்று எது இருந்தாலும் அதில் எதையெல்லாம் நீங்கள் செலவு செய்கிறீர்களோ ஃபலி அன்ஃபுசிக்கும், அது உங்களுக்கானதுதான், அது உங்களுக்கானதுதான். ஒன்று இம்மையில அதனுடைய ரிட்டர்ன்ஸை உலகத்திலே பார்க்கலாம் அல்லது அதை மறுமையில் பார்க்கலாம். வமா துன்ஃபிகூன இல்லா இப்திகாஅ வஜ்ஹில்லாஹ், நீங்கள் செலவு செய்யும் எந்த செலவாக இருந்தாலும் அங்கே அல்லாஹ்வுடைய திருமுகம் தான் நாடப்பட வேண்டும். அங்கே நாடப்படுவது இவர் திருப்திப்படுவாரு, அவர் கோபப்படுவாரு, இவர் சங்கடப்படுவாரு, அதனால கொஞ்சம் கொடுப்போம், அப்படியெல்லாம் யாரையும் திருப்திப்படுத்தாதீங்க. கொடுக்கறதுக்கும் திருப்திப்படுத்தாதீங்க, கொடுக்கறதை தடுக்கிறதுக்கும் திருப்திப்படுத்தாதீங்க. கண்டிப்பாக மனிதனுடைய திருப்தி எதுவுமே நிரந்தரமான நேர்மையான நன்மை தரக்கூடிய திருப்தியாக இருக்காது. காலம் கண்டு சூழ்நிலை கண்டு அது மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய திருப்தி அப்படி அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீங்கள் எதை செலவு செய்தாலும் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி செலவு செய்யுங்கள். வமா துன்ஃபிகு மின் கைரின், நீங்கள் எந்த நன்மைகளில் நீங்கள் எதை செலவு செய்தாலும் சரி, யுவஃப இலைக்கும் வ அன்தும் லா துظلمون, நிச்சயமாக அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ரெட்டிப்பாக்கி உங்களுக்கு திரும்ப தரப்படும், நீங்கள் ஒருபோதும் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். பாருங்க, நம்ம நன்மை செய்யறதுக்கு இந்த உலகத்துல நிறைய நன்மைகள் இருக்கு. ஆனா அந்த நல்லறங்கள் யார்கிட்ட கொடுக்கணும், எப்படி செஞ்சா நன்மை வரும் அப்படிங்கிற அந்த தெளிவு இல்லாம நம்ம செய்ய தலைப்பட்டு விட்டோம் என்றால்
விழலுக்கரைத்த நீராக அது மாறிவிடும். யாரோ சிலர் எங்கேயோ இருந்து அதனுடைய லாபங்களை அறுவடை செய்வார்கள். ஆனால் அது பொது சமூகத்திற்கு போகாத ஒரு நிலையை உருவாக்கும். அப்படி உருவாக்கிச்சு அப்படின்னா அந்த நன்மையை எதிர்பார்த்து கூட அந்த உலகத்துல நமக்கு நன்மையை தராததா போகும். நீங்க நீயத்து நல்ல நீயத்தோட கொடுத்துருப்பீங்க, நிச்சயமாக அல்லாஹ் மறுமையில நல்லதா தருவான். ஆனா கண்ணு முன்னால அது தவறாக பயன்படுத்தப்படும் பொழுது, அது முறை தவறி நடைமுறைக்கு நடத்தப்படும் பொழுது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அந்த இடத்துக்கு நம்ம ஒரு காலம் நகரக்கூடாது. நம்ம முன்னோர்கள் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுவாங்க, பாத்திரம் அறிந்து போடும் பொழுது பாத்திரம் அறிந்து போடு அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்திரத்துக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு தமிழ்ல, தெரியுங்களா? என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தம் கையில வச்சிருக்க அந்த பாத்திரம், ஒரு வார்த்தை. பாத்திரம் என்பது அழகான ஒரு வார்த்தை, கேரக்டர். யார் அவர்கள், எப்படிப்பட்டவர்கள்? ஊரடிச்சு உலையில போறவனா, இவன் அடுத்தவங்கள்ட்ட எல்லாம் ஏமாத்தி வாங்கிட்டு நாளைக்கு அன்னைக்கு சொன்ன ஃபீஸ் அபிலான்னு உங்களுக்கு விளங்குறதுக்காக சொன்னேன், இன்னைக்கு அப்படியாவது ஃபீஸ் அபில அப்படி இல்லை, அன்னைக்கு லாபத்துல ஷேர் தருவேன்னு சொன்னேன், இன்னைக்கு என்ன ஷேருன்னா சொல்ல முடியும், அது அல்லாவுக்காக நீங்க கொடுத்தது தான். இப்படி எல்லாம் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? பல கல்லூரிகளும் பல கல்வி நிறுவனங்களும் இப்படி எல்லாம் என்ன இன்னைக்கு மாறி போச்சு. ஆனா பள்ளி ஜமாத் நிர்வாகம் எல்லோரும் சேர்ந்து பொதுமக்களுக்கானது என்று சொல்லும் பொழுது அது ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கும். பாருங்க, 50 பிள்ளைகளுக்கு மேல மாஷா அல்லாஹ் ஆலிமாக்களை உருவாக்கிட்டோம். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய புறவலர்கள் இருந்த பொருளாதாரத்தை வச்சுதான், நீங்க இருந்த பொருளாதாரத்தை வச்சு 50 பிள்ளைகளுக்கு மேல தென்காசில சுத்தமான கொள்கைய சுத்தமான மன்ஹஜ்ல பயணிக்கக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கிட்டோம். இன்னைக்கு நம்முடைய கல்லூரிகள்ல அதில் படித்தவர்களெல்லாம் ஆசிரியர்களாக இருக்கிற அளவுக்கு தேர்ச்சியாக தெளிவாக இருக்கிறார்கள். இது சதக்கா ஜாரியா போய்கிட்டே இருக்கும். எவ்வளவு தூரம் போகும் அந்த பிள்ளைகளை கொண்டு கல்வி, எவ்வளவு தூரம் போதும் அவ்வளவு தூரம் போகும். அவங்கள மாதிரி எவ்வளவு பேர் பலன் அடைகிறாங்களோ அவ்வளவு பேருக்கு போகும். ஆனா இது ஒரு தனி மனிதர்கிட்ட கொடுத்தா நினைச்ச மாதிரி எப்போ மாத்தி மறிச்சிருவோம். இங்க மாத்தி மறிக்கிறதுக்கான எந்த வாய்ப்பு கிடையாது. பல நூறு பேர் என்ன நடக்குன்னு கேள்வி கேட்கக்கூடிய இடமாக நிச்சயம் இருக்கும். ஒரு சின்ன சாம்பிள் சொல்றேன். நம்முடைய பொம்பளை பிள்ளைகள் பாதுகாப்பற்ற நிலையில் டியூஷன் சென்டர்களுக்கோ அல்லது வேற இடங்களுக்கோ போறது அவ்வளவு ஆரோக்கியமா இல்லை அப்படின்னு சொல்லி கடந்த வருடத்துல தொடக்கத்துல 10th ஸ்டூடெண்ட்டுக்கு மாத்திரம் நம்ம பள்ளியில மேல டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சோம். வாரத்துல ஒரு நாள் 1 மணி நேரம் தான். 12 பிள்ளைகள்ல துவங்கி பல பிள்ளைகள் வந்தும் வராமலும் 5 பிள்ளைகள் தொடர்ச்சியா படிச்சாங்க. அதை நடத்திய ஆசிரியர் பெருமக்களுக்கு அல்லாஹ் அருள் செய்யணும். ஒரு பைசா வாங்கல, அல்லாவுக்காக நடத்துறோம், இதை நாங்க ரெடி பண்றோம், நம்ம பிள்ளைகளை வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க. இன்னைக்கு 89க்கு கீழே எந்த பிள்ளையும் கிடையாது. 99 வரைக்கும் சென்டம் யாரும் வாங்கல. 99 வரைக்கும். யார் என்றால் கணக்குல கணக்கு வராதுன்னு சொன்ன பிள்ளைகளுடைய நிலைமை. கணக்கு மட்டும்தான் நடத்தப்படுது. ஆங்கிலத்துல அதே மாதிரி புலமையோடு நாம செய்ய நினைச்சது சிம்பிளா, இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளி மூலமாக ஒரு ஸ்கூலும் துவங்க போகும். விரைவில் நம்முடைய பள்ளியின் மூலம் அதற்கான தீர்மானங்கள், அதற்கான அடிக்கட்ட முதலமைப்பு வேலைகள்லாம் இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிச்சிட்டோம். ஒரு ஸ்கூலும் துவங்க போறோம். குறைந்தபட்சம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மழலை பிராயத்திலேயே இஸ்லாமிய சொல்லிக் கொடுக்க முடியுமா? அதுக்கு நமக்கு எல்லா கட்டமைப்பு இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக வீரியமாக செய்வோம். யாருடைய ஒத்துழைப்போடு? அல்லாஹ்வுடைய ஒத்துழைப்புக்கு பிறகு உங்களுடைய ஒத்துழைப்போடு நிச்சயமாக செய்வோம். ஏன்னா பொதுமக்களுக்கானது, எல்லா காலத்துக்கும் பயன் தரக்கூடியது, எல்லா நிலையிலும் எதிர்காலத்திலே இஸ்லாமை கொண்டு போய் மக்களத்திலே சேர்க்கக்கூடியது என்று இன்னொன்னையும் சொல்றேன் கேளுங்க. போன வருஷம் வெறும் 12 பிள்ளைகளை கொண்டு ஹிஃப்து பிரிவு ஆரம்பிச்சது. இந்த வருஷம் அதே ஹிஃப்து பிரிவு இன்னும் 12 பிள்ளைகளை கொண்டு 2 ஆசிரியர்களை கொண்டு 24 பேர்களை கொண்டு 2 பிரிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. போன வருஷமே 7-8 ஜுசுக்ல ஒரு வருஷத்துக்குள்ள, அது ஒரு வருஷம் கூட இல்லை, ஏன்னா லேட்டா தான் துவங்குறோம், அதற்குள்ள மனப்பாடம் பண்ண பிள்ளைகள் உண்டு. மாஷா அல்லாஹ் இந்த வருஷம் அதையும் தாண்டி நம்முடைய பிள்ளைகள் குர்ஆனை மனனம் செய்கிறார்கள். நம்மிடத்திலே நம் வீட்டு பெண் பிள்ளைகளும் தனியாக குர்ஆனை மனனம் செய்வதற்காக ஒரு தனி யூனிட்டை ஆரம்பிக்கிறதுக்காக பெண் உஸ்தாதாக்களை கொண்டு துவங்கலாம் என்ற ஒரு திட்டமும் இருக்கிறது. விரைவில் இன்ஷா அல்லாஹ் நடைமுறைக்கு வரும். இதெல்லாம் எதுக்கு? முழுக்க இந்த சமுதாயத்திற்கு உள்ள குர்ஆனையும் சொன்னாங்க நம்ம சொல்றோம், சொன்னதுபடி இந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான். அது எதாலதான் முடியும்னா இந்த பொதுவான காரியங்களின் மூலமா தான் முடியும். அந்த பொது என்று வரும் பொழுது நீங்களும் நானும் 10 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ 20 ரூபாயோ 100 ரூபாயோ 1000 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 ரூபாயோ
100 ரூபாயோ 1000 ரூபாயோ தரக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் நம்முடைய எல்லாமும் சேரும் பொழுது இன்னல்லாஹி மஅல் ஜமா, அல்லாஹ்வுடைய கை ஜமாத்தோடு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய கையே நம்மோடு வரும் பொழுது நம்முடைய பணி விருத்தியாகும். இந்த வருஷம் ஃபிர்தௌசியாக்கு போய் சேர்ந்த மாணவர்கள் எண்ணிக்கை தென்காசியில இருந்து 7 பேர் சேர்ந்திருக்கு. நம்ம பிள்ளைகள் இன்னும் இஸ்லாமிய கல்வி போகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சமுதாயத்தில் இன்னமும் விருப்போடு ஆர்வத்தோடு மக்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு நல்ல அனுகூலமான விஷயம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய எல்லா அறங்களையும் என்ன செய்யணும், பொருந்திக்கணும். இதுல நான் உங்களுக்கு வைக்கக்கூடிய மிக முக்கியமான வேண்டுகோள் என்னன்னா, எப்படி அம்மா ஃபாத்திமா வேண்டும் பொழுது ஹலீஃபா அபூபக்கர் இருந்து இது இப்படித்தான் விளக்கம் கொடுத்து இந்த சமுதாயத்தை வழிகாட்டினாங்களோ, அப்படி வழிகாட்டுறதுக்கு இந்த ஜமாத்தை பொறுத்த மட்டும் மிகச்சிறந்த அறிஞர்களின் தலைமை இருக்கிறது. அது அல்லாது இதை இப்படித்தான் நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு சரியான செயல் திட்டங்கள் இருக்கு. அது அவ்வளவும் கூடி நம் எல்லோருடைய ஒத்துழைப்பு ஒன்றாக வரும் பொழுது நம்முடைய பணி இன்னமும் வீரியமடையும். எந்த அளவுக்கு தெரியுமா? நாம் பைத்துல் மாலை தூங்கணும், நமக்கு பிறகு பைத்துல் மாலை நம்மளை விட பெருசா தூங்குறாங்க. இன்னைக்கு இழுத்து மூடுற கட்டத்துல தான் இருக்கு. நாம் தூங்கக்கூடிய காலங்களிலே ஒரு சிலர் சொன்னோம், தனி மனிதர்களுடைய கரங்களிலே பொது பொருளாதாரத்தின் அதிகாரங்கள் சிக்கலாகாது, அப்படி சிக்கினால் அதில் சீரழிவுதான் வரும் என்று இன்னைக்கு நம்முடைய பைத்துல் மால் வீரியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வீரியமாக செயல்படுகிறது. இது வரைக்கும் 1.5 கோடி வரைக்கும் பலரும் சுழற்சியில் கடன் வாங்கி பலன் அனுபவித்திருக்கிறார்கள். மாஷால்லா, அதனுடைய நீட்சியா இதுக்கு அடுத்த கட்டம் சிறு சேமிப்பும் அறிவிப்பு செய்யப்படுகிறது. இது வரைக்கும் சிறு சேமிப்பு நம்ம அறிவிப்பு செய்யல, இந்த ஜும்மாவிலிருந்து நாம் அறிவிப்பு செய்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களில் சிறு சேமிப்பும் உங்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்தப்படும். எப்படி நீங்க விரும்பினா 100, 200, 1000, 2000 சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்கள்ட்ட வந்து கொடுக்கலாம். நீங்க எப்ப பணம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறோம், அது வந்து 1 மாசத்துக்கு முன்னால் அதோடைய வரைமுறைகளை சொல்லுவாங்க. நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவங்களுடைய பணத்தை முழுசா அவங்க ரெடி பண்ணி தந்துருவாங்க. நீங்க தர்ற அந்த பணத்தின் மூலமாக, சேமிப்பிற்காக தரக்கூடிய அந்த பணத்தின் மூலமாக இன்னும் பல 100 பேர்கள் தங்களுடைய கடனின் தேவையை பூர்த்தி செய்து கொள்வார்கள். இப்போ வீடு வீடா வந்து பிரிக்கிற ஒரு சிஸ்டம் இருந்தது. ஒரு 2-3 மாசமா அதை நிறுத்தி வச்சிருக்கோம். அதில் ஏற்பட்ட சில நிர்வாக குளறுபடிகள் சிக்கல்னால். ஆனால் அது மீண்டும் வீரியமாக இல்லை என்றால் கூட, தனிநபர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை அதற்காகவே கொடுக்க தயார் இல்லை என்றிருந்தால் கூட, சிறு சேமிப்பின் மூலம் உள்ளே வரும் பொருளாதாரம் மூலம் ஒரு கட்டியான பொருளாதாரம் சமுதாயத்தில் கையாளப்படும். கிட்டத்தட்ட இன்னைக்கு கணக்குக்கு 2008 துவங்கி 16 வருஷத்தை கடந்துருச்சு. இன்னைக்கு 12-13 லட்சத்தோட அது சுழற்சி இதில் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படின்னா இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் நிறைய பொருளுடைய தேவை இருந்துச்சு, அதனால பூர்த்தி ஆகுது. இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் எங்கிருந்து? இதெல்லாம் யாரால? அல்லாஹ்வே புகழுக்குரியவன், பெருமையும் புகழும் அவனுக்கே தான். ஆனால் அத்தனையிலையும் நம்முடைய சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய அருளுக்கு பிறகு உதவியாளர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால நம்ம எல்லாரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருளுக்குரியவர்களாக ஆக்கி அவனுடைய உதவியாளர்களாக தேர்வு செய்யட்டும். நாம் எல்லோரும் நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தூய்மையாக ஆக்கி கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கமும் அவனுடைய செயல் திட்டங்களும் இந்த உலகத்திலே வட்டிக்கு எதிராக நிலை பெறுவதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய சமுதாயத்தின் பிள்ளைகளையும் எதிர்காலங்களையும் சீரானதாக ஆக்கி, நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் சீரானதாக ஆக்கி ஒரு பெருவாழ்வை உலகத்திலும் மறு உலகத்திலும் தந்தருவானாக. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. اللهم يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.